வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து சுட்ட சப்பாத்தி இருந்ததா, அது வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்து ஆயிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன்ல இன்ஸ்ட் பண்ணிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட், கொடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இதெல்லாமே வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்த்து லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதக்கும் போதே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கினாலும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்து வதக்கிட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஆயில் கம்மியா சேர்த்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 முட்டையை உடச்சு ஊத்துறேங்க. அதுக்கப்புறமா வந்து மிளகு தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்கிராம்பிள்டு மாதிரி பண்ணிட்டு இந்த நூடுல்ஸ் மாதிரி பண்ணிருக்கோம்ல சப்பாத்தி, அதை வந்து சேர்த்து கோட் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.